ஹாய்! அதாவது வெளியில போற வேலை கொஞ்சம் இருக்கா. ஸோ அதான் கிளம்பிட்டுருக்கேன். இன்றைக்கி நான் மட்டும் இல்ல, என் கூட இன்னொரு அக்காவும் வந்து ட்ராவல் பண்ண போறாங்க. அதாவது அந்த அக்கா பேர் வந்து பார்த்திங்கன்னா தீபா. அவங்க வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபினான்ஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவங்களும் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களா. ஸோ அது மூலமாக நல்லா க்ளோஸ். அவங்க வீட்டுக்கு நான் நிறைய டைம் போயிருக்கேன். ஏன்னா ஆஃபீஸ் பக்கத்தில் தான் அவங்க வீடு. அதனால நான் நிறைய டைம் போயிருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்கா எங்கள் வீட்டுக்கு வர ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படியே எங்கள் வீட்டில் இருந்து தான் ஒன்றா நாங்கள் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா கிளம்ப போகிறோம். இதோ இவங்க தான் தீபா அக்கா. இவங்களுக்கு 2 கேர்ள் பேபி இருக்காங்க. அவங்களாம் ஸ்கூல் போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்கள ஸ்கூல் அனுப்பிச்சி விட்டு தான் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. இதுதான் அவங்களோட வெஹிக்கிள். இவங்க வந்து சஜஸ்ட் பண்ணி தான் நான் என்னோடய வெஹிக்கிள் இந்த வெஹிக்கிளை வந்து பார்த்திங்கன்னா வாங்கினேன். ஸோ சூப்பராக மைலேஜ் கொடுக்குது. செம்ம. ஓகே, சரி. இப்போ நாங்கள் எங்கே 2 பேரும் போகிறோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனிக்கு ரெஸ்யூம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் போகிறோம். அந்த கம்பெனி இதுக்கு முன்னாடி ரன் ஆகிட்டு இருந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ வேற ஒருத்தவங்க வந்து வாங்கிட்டு இப்போ ரன் பண்ண போகிறாங்களா. ஸோ ஆள் எடுக்கிறாங்க, வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோமா. ஸோ அதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே போயிட்டு ரெஸ்யூம் கொடுக்கலாம், என்னென்னு டீட்டெயில் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு ரெஸ்யூமை கொடுத்துட்டு ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வந்துட்டோம். ஸோ அப்புறம் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்கா டேம் போகலான்னு சொன்னாங்க. ஏன்னா வாட்டர் இந்த தடவை நிறையா வருது சொல்லிட்டு நியூஸ்லலாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஸோ தான் காவேரி மாயனூர் டேம் தான் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கோம். ஸோ உங்க பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு போகுதுன்னு. ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு தெரில. ஆனால் நேரடியாக எங்களுக்கு பார்க்குறதுக்கு பயங்கரமாகவும் பயமாகவும் இருந்தது. எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகுது பாருங்கள் தண்ணி. இந்த ஃபாஸ்ட்டாக போகிற தண்ணியிலே பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிலவங்க மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதை அப்படியே கொஞ்சம் நேரம் இன்னும் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே வீடியோவும் கேப்சர் பண்ணினேன். இங்கே பாருங்கள் அலை கம்மியாக இருக்க இடத்துல வந்து வலையை வீசி அதை அப்படியே சுருக்கு வச்ச மாதிரி அப்படியே ஏதோ தூக்குறாங்க. அது உருவாஞ்சிருக்கு அந்த மாதிரி அப்படியே சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வலையை வீசி அப்படியே சுருக்கு வச்சு அப்படியே தூக்குறாங்க மேலே. அதில் அந்த மேலே ஒரு சிலது அந்த அலைகளில் அடிச்சுட்டு வர மீன்கள்லாம் பார்த்துட்டிங்கன்னா 1 2 மாட்டுது. ஸோ இந்த அளவுக்கு தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா மாட்டுது. ஸோ அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம். பயங்கரமாக வெயில் அடிச்சுதா ஒன்றுமே முடியல. சரி ஜூஸ் குடிக்கலான்னு போனோமா, கரெக்டாக ரயில்வே கேட்டும் போட்டாங்களா. அங்கே ஒரு ஜூஸ் கடை இருந்தது. சரிண்ணா அப்படியே வந்து அங்கே உட்காந்து நல்லா ஆரம்பர ஒரு சில விஷயங்கள்லாம் பழைய நினைவுகள்லாம் ஒர்க் பண்ணும்போது இருந்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிட்டு அப்படியே எங்கள் ட்ரெயின் போணுச்சா. ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். பேசஞ்சர் ட்ரெயின் தான் ஒரு 9 பெட்டி 10 பெட்டி அந்த மாதிரி இருக்கும். இது வந்து 49 42 48 50 சம்திங் கூட இருக்கும். அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. அப்படியே வர வழியில் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாம்பழம் சீல் பண்ணிட்டு இருந்தாங்களா. ஸோ எங்கள் வீட்லேயும் மாம்பழம் தீர்ந்து போச்சு. எங்கள் அக்காவும் வாங்கிட்டு வர சொன்னாலா. ஏன்னா எங்கள் ராணா குட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா டெய்லியுமே மாம்பழம் ஒவ்வொரு பீஸ் சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ அதனாலேயே மெயினாக வாங்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்ததுக்கு 1.5 kg மாம்பழம் நீளம் தான் சொன்னாங்க. ஸோ அது வந்து 100 ரூபீன்னு சொன்னாங்களா. சரி இன்னும் 1.5 kg ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு அப்படியே அவங்கள்ட்ட கேட்டேன். அதாவது இந்த மாங்காய் தோப்புலேருந்து தான் பார்த்துட்டிங்கன்னா அவங்க அந்த மாங்காவை பறித்து டைரெக்டாக சேல் பண்ணுறதா வந்து சொன்னாங்க. ஸோ அப்படியே அதெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே வாங்கிட்டு கிளம்பியாச்சு. அப்படியே அங்கேருந்து வண்டியை ஒரு சூப்பர் மார்க்கெட் விட்டாச்சு. ஏன்னா இந்த பவர் கட் ஆகிற டைமில் எங்கள் ரணாவால் இருக்கவே முடியல. வீட்டில் இருந்த விசிறியும் எங்கேயும் மிஸ் ஆகிடுச்சா. சரி ஓகே அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போய்ட்டு ஒரு சில திங்ஸ் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு அந்த விசிறியும் வாங்கிட்டு அப்படியே வண்டியை கரூர் பஜாரில் இருக்கக்கூடிய டெல்லி ஸ்வீட்ஸுக்கு விட்டாச்சு. ஏன்னா மதியம் லஞ்ச் டைம் ஆகிடுச்சு. நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஹோட்டலில் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சா. சரி சாப்பிட்லான்னு பிளான் பண்ணி தான் அங்கே போனோம். ஏன்னா அந்த அக்கா வந்து விரதத்தில் இருக்காங்க. ஸோ அதனால்
அதனால் வெஜ் ஹோட்டல் போயிடலான்னு சொல்லி தான் அங்கே போனோம். ஸோ அப்படியே அங்கே போயிட்டு மினி மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த மினி மீல்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மசால் தோசை கொடுத்துருந்தாங்க. என்னடா மத்தியான நேரத்தில் மசால் தோசை கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டர்கிட்ட கேட்டால், அதாவது இதுக்கு முன்னாடி இந்த காம்போவில் வந்து சப்பாத்தி தான் இருந்தது, இப்போ தான் வந்து மாற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களா. சரி ஓகேன்னு அப்புறம் சாப்பிட்டு பார்த்தோம், நல்லா தான் இருந்துச்சு. அதில் இருக்க சாம்பார் சாதம் தான் அடிப்பொலி. அப்புறம் அந்த ஆம்பியன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நல்லா திருப்தியாக சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.